ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோ நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் அப்டேட் பார்க்க நம்ம ஆயிடுச்சு. அதாவது நம்ம லவ் பேர்டு, ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம வந்து மேக் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப டைம் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்ட்டாக போட போகிறோம். பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக இதில் வந்துடும். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் அண்ட் ஆஃப்ரிக்கனும் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் உள்ளது பார்த்துடலாம். லவ் பேர்ட்ஸ் நம்ம 11 பேரும் என்ன நிலமையில இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ட் 2 வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜில் உள்ள பேரை பார்த்துலாம். அந்த ஃபஸ்ட்டு கேஜில் என்ன பேர் கிடக்கு அப்படின்னா ஒரு பேர் கிடக்கு. இந்த கேஜில் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேரை பார்த்து தெரிஞ்சிருக்கும். நிறைய கேஜி மாறி தான் இந்த 1 கேஜிக்கு வந்திருக்கு. 1 கேஜியில் நம்ம வந்து தனிமாக தான் அந்த ஒரு பேரை போட்டிருக்கோம். அதாவது இதில் 2 பேர் போடுவோம் ஒரு கேஜிக்கும். நம்ம இந்த கேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. என்ன நிலமை அப்படின்னு நம்ம ஃபார்மில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக இப்போ தான் பார்த்திங்கன்னா எக் வச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எக் வச்சிருக்கு. இந்த பேர் பார்த்திங்கன்னா 2 எக்கு கண்ணுக்கு தெரியுது. மொத்தம் எத்தனை எக் வச்சிருக்கு சுத்தமாக தெரில. அந்தளவுக்கு ஃபுல்லாக உள்ள கிடக்கு. எப்படியும் பார்த்திங்கன்னா 5 இல்லை 6 எக்கு கண்டிப்பாக வைக்கும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு 3 கிளச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எக் வச்சிருக்கு. அதனால் இது எப்போ சிக்க ஆச் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபார்ம் அப்டேட் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப 2 வீக் 2.5 வீக் கிட்ட போயிடுச்சு போன வீடியோ போட்டு. அதுக்கடுத்து நம்ம இப்போ தான் எல்லா அப்டேட்டும் பண்ணுறோம். அதனால் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு நிறைய, அதாவது சிக்கெலாம் நெக்ஸ்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவுட் ஆனது பார்த்திங்கன்னா அடுத்த வந்து எக் வச்சு சிக்கே நிறைய ஆச் ஆயிடுச்சு. அதனால் இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, இப்போ செக் பண்ணி பாருங்கள் போன அப்டேட்டில். அதை பார்த்தா இது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து அந்த செகண்ட் கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து தான் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபீமேல் சரியில்லை அப்படின்ட்டு மேலே பார்த்திங்கன்னா 3 சிக்கு கூட தனியாக நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருந்தோம். அந்த 3 சிக்குமே நல்லா க்ரோத் ஆகி நெக்ஸ்ட் அவுட் ஆகி நல்லா வந்து ஃபீட் பண்ணியிருக்கு. இது 2 சிக்கும் பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா லூட்டினா, ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீனு, இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் கனெக்ட் பண்ணி வந்திருக்கு. இந்த மேல் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 3 சிக்கை காப்பாற்றிருக்கு ஃபீட் பண்ணி. இதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த 6 கேஜில் தான் கிடக்கு. நம்ம அடுத்த பேர் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு செப்பரேட் பண்ணி ஒரு பேர் ஒரு கிளச்சு போடுவோம், போட்டு பார்த்துட்டு சிக்கு எப்படி பொறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம்னு போட்டு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்லோட் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இதோட நம்ம அந்த பேர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அப்லோட்டில் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கேஜியில் என்ன நிலமைன்னு பார்த்துடலாம். 3 கேஜிலையும் ஒரு பேர் இருந்துச்சு. இந்த ஒரு பேரும் 5 சிக்கு வந்து ஆச் ஆயிருந்துச்சு. அந்த 5 சிக்கில் 3 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகி வேறு கேஜிக்கு மாற்றியாச்சு. இன்னும் 2 சிக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஜில் இருக்குது. மேல் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனு ரெக்க சைடு எல்லோவில் பார்த்திங்கன்னா அதான் மேலு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டு. 2 சிக்கும் நம்ம இப்போ நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டு பானையெல்லாம் அவுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட் 2 சிக்கு இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த காட்டுறேன் பாருங்க, அந்த கம்பில் ஸ்டார்டிங் பார்த்திங்களா அது ஒரு சிக்கு. 2மே ஸ்பேங்கில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு இறங்கியிருக்கு. நார்மல் நம்ம பட்ஜெட்ஸில் வந்து ஸ்பேங்கில் இறங்குறது சகஜம் தான். ஏன்னா இப்போ உள்ள பேர்லாம் ரொம்ப குழப்படிக்கு தான் போடுறாங்க ப்ரீடிங்க்கு. அதனால் நம்ம நார்மல் பஜ்ஜீஸ் அடுத்து ஸ்பேங்கில் எல்லாமே மாற்றி கிராஸ் ஆனால் இந்த மாதிரி ஸ்பேங்கில் வந்து நம்மளுக்கு சிக்கு கிடைக்கும். அந்த 2 சிக்கும் நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அது வந்து நான் அந்த 3 கேஜி என்ன நிலமை அப்படின்னு நான் நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பானையாக அவுத்துட்ருக்கு என்ன அப்படின்னு நான் நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 4 கேஜியில் உள்ள ஒரு பேர் நம்ம மதுரை சப்ஸ்கிரைபர் இருந்து வந்த பேர் தான். இந்த பேருக்கு இன்னும் ரெக்கே முளைக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா 4 சிக்கு வரைக்கும் இது வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. 4 சிக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இருக்குது. 4 சிக்கில் 3 சிக்கு பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு க்யூர் பண்ணிகிட்ருக்கு. எனக்கே ஆச்சரியமாயிட்டு இந்த மாதிரி பேர் நல்லா செட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு ரெக்க சுத்தமாக இல்லை ஃபீமேலுக்கு. மேல் தான் நல்லா வந்து ஃபீமேலுக்கு நல்லா ஃபீட் பண்ணி மேலும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குது 4 சிக்கையும். அதனால் இந்த 4 சிக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அந்த 3வது கேஜிலையும் ஒரு பேர் தான் இருக்குது. இந்த 4வது கேஜிலையும் ஒரு பேர் தான் இருக்குது. அதுக்கடுத்து 5வது கேஜிலையும் ஒரு பேர் தான் இருக்கும். அந்த 3 கேஜிக்கும் நம்ம வந்து இன்னொரு பேர் ரெடி பண்ணணும். ஏன்னா 3 சிங்கிள் பேராக வந்து கேஜி வந்து இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் 3 கேஜில் இன்னும் 2 பேர் வந்து நம்ம டோட்டலாக போடுவோம். 6, 7, 8ல் ஆல்ரெடி நம்ம 2 பேர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் இதில் வரும். அதனால் வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன பேடு எந்த நிலைமை இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம ஃபார்மில் தெரியும். நான் சொன்னேன் பார்த்திங்களா 5 கேஜி தான். 5 கேஜியில் உள்ள பேர் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு எனக்கு தெரிஞ்சு. மேல் பார்த்திங்கன்னா அந்த சைடு நிற்கலாம், அதான் மேல் ப்ளூ வந்து கோபால்ட்டு. அடுத்து ஃபீமேல் பார்த்திங்கன்னா கிரே கலரில் ஃபீமேலு. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சே நல்ல ஒரு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. நான் வந்து பானைக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் எத்தனை சிக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபைனலாக 7 எக் வந்து வச்சுருந்துச்சி. நானும்
கிளச்சி இதுக்கு 2 சிக்கு ஆச் ஆகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 இல்லை 6 சிக்கு ஆச் ஆகிருக்கு. இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 இங்கிட்டு 2ன்னு 2 செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். மொத்தமாக கடந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கொஞ்சமாக நவட்டி வச்சுருக்கு 6 சிக்கையும். இந்த பேர் பார்த்திங்கன்னா 6 சிக்கையும் நெக்ஸ்ட் அவுட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள். ஆனால் 6 சிக்கை நெக்ஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு 90% 80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது 100க்கு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 சிக்கு நல்லாவே க்ரோத் ஆகி நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அந்த ஒரு சிக்கு இப்போ வீடியோவில் தெரியும் பார்த்திங்களா கொஞ்சம் அசைதா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அந்த ஒரு சிக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டு தான். அதாவது ஒரு 10% அது வந்து டவுட்டு தான். பட் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணுற அந்த மேல் ஃபீமேல் கையில் தான் இருக்குது. நல்லா வந்து அதையும் கேர் பண்ணிச்சுன்னா 6 சிக்குமே நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். போன அப்லோட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் சிக்கு அப்டேட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டாச்சு. அதாவது லவ் பேர்டு, ஃபிஞ்சஸ், ஆஃப்ரிக்கன் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லவ் பேர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாலே அதுக்குள்ளே டைம் இதே 11 நிமிஷம் 10 நிமிஷத்தை தாண்டிட்டு, அதனால் நம்ம இது தனியாக லவ் பேர்ட்ஸ் தனியாக, ஃபிஞ்சஸ், ஆஃப்ரிக்கன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் போட்டது. ஏன்னா ரொம்ப டைம்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம 6 கேஜி என்னெல்லாமே பார்த்தலாம். 6 கேஜியில் உள்ள அந்த அட்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தி கிழிச்சு வச்சுருக்குன்னு. அது 6ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா 6 கேஜி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஃபார்மில் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்கிங்கன்னா இந்த 6 கேஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா அட்டையை ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்கு. அதையும் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோம். 6 கேஜியில் ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா எத்தனை சிக்காக இருக்குன்னு பாருங்கள். இது 2ம் பேரு சிக்கு உள்ளே தான் இருக்குது. எத்தனை சிக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சிக்கு ஆச் ஆகிருக்கு. இது ஆச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். ஏன்னா 4 சிக்கில் மூத்த சிக்கு நல்லாவே பரவலாமல் ஆயிடுச்சு ஹெல்த்தாக. அதனால் 4 சிக்கு நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. பேரண்ட் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. 4 சிக்கும் நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். நல்லா வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் அப்லோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட்டு அப்லோடில் எப்படியும் இன்னொரு 1 வாரம் 2 வாரம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குள்ளேயே சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா போன அப்டேட்டில் நீங்கள் பார்த்துட்டு இது வந்து எக்லாம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எக் 2 எக் அந்த மாதிரி டைம் தான் நம்ம போன அப்டேட் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கே ஆச் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அதனால் நீங்கள் வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்கன்னா அதுக்குள்ளே சிக்கு ஆச் ஆச்சு அப்படின்னு. ரொம்ப சீக்கிரம்லாம் ஆச் ஆகலை. அது வந்து கரெக்ட் டைம் தான் ஆச் ஆகுது. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா லேட்டு, அதான் உங்களுக்கு லேட்டாக சீக்கிரம் வந்த மாதிரி தெரியும். அதுக்கடுத்த 2வது பேர் பார்த்தீங்கன்னா இதான் அந்த 2வது பேர் க்ரீனு. மேல் பார்த்தீங்கன்னா வெள்ளை அணிக்க அந்த அந்த சாட்டைக்க கலருமாங்க லைட் க்ரீன் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு நல்லா வந்து அடகாத்துட்ருக்கு. எத்தனை எக் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து அதை லைட்டாக தட்டி விட்டு நவுட்ட சொன்னேன். அது உடனே லைட்டாக நவுண்டுக்குச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்து தெரில. 4-5 எக் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எத்தனை எக் இருக்குன்னு ஃபுல்லாகவே காட்டல. நல்லா அடகாத்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்லோடு அதெல்லாம் நல்லா சிக்கு ஆச் ஆயிரும். எத்தனை சிக்கு ஆச் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பார்ப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் நான் சொன்னது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் தட்டி விட்ருங்க. போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தினையை பற்றி போட்டிருந்தோம். அது நல்லாவே நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். எந்தெந்த ஊரில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் அந்த மாதிரி கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கமெண்ட் கொடுங்க. என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள்கிட்ட வந்து பேட்ஸ் இருக்கா, எத்தனை பேர் இருக்குது, என்னென்ன நிலமை இருக்குது, எல்லாமே வந்து கமெண்ட் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வீடியோ போடுறேன். அதுக்கடுத்த இந்த 7வது கேஜி பார்த்துடலாம். 7வது கேஜிலே 2 பேர் இருக்குது. மொதல் பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கு ஃபீமேலு உள்ள கிடக்கு. மேலும் பார்த்திங்கன்னா பிளாக் தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 எக் வைக்குது. 8 எக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சிக்கு வந்து எத்தனை சிக்கு ஆச் ஆகும் நம்மளுக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா அதை நம்ம வந்து இந்த ஹீட் டைமுக்கு எத்தனை சிக்கு ஆச் ஆகுதுன்னு அது கையில் தான் இருக்குது. 100 ஆச் ஆகலாம், 5 ஆச் ஆகலாம், 6 ஆச் ஆகலாம். அதனால் எத்தனை சிக்கு ஆச் ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். அதுக்கடுத்து இதில் செகண்ட் பேர் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா போன கிளச்சில் ஒரே ஒரு சிக்கு தான் நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு. ஒரே ஒரு சிக்கு தான் ஹேச்சும் ஆச்சு. ஒரே ஒரு சிக்கு நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இந்த கிளச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சிக்கு ஹேச்சாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மிச்ச எக்கு ஹேச்சாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் சிக்கு ஹேச் ஆயிடணும். இது 2 நாள் ஆயிடுச்சு ஹேச் ஆகி. அதனால் இது எப்படியும் 2 தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து பார்த்துலாம் எத்தனை சிக்கு ஃபைனலாக ஹேச் ஆகுது அப்படின்னு. அதுக்கடுத்து 8வது கேஜி பார்த்துடலாம். 8வது கேஜின்னு அதே மாதிரி தான் 6, 7, 8 அந்த 3 கேஜில் 2 பேர் இருக்குது. இந்த 8வது கேஜில் உள்ள பேர் தான் நம்ம ஃபஸ்ட்டு கேஜில் இருக்குது. ஏன்னா அது நம்ம போன அப்லோட் நீங்கள் பார்த்துனா தெரிஞ்சுருக்கோம். மாற்றி போட்டிருந்தோம். லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் மேலு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே கிடக்கு. இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. நம்ம புது பேர்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தோம். 6 கேஜில் கிடக்கு அப்படின்னு. அதான் இந்த பேர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேரும் எக் வச்சிருச்சு. நல்லா வந்து பேர் ஆகிட்டு. ஆனால் மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போட்டு எந்தளவுக்கு கொத்தி வச்சிருக்குன்னு பாருங்கள். ரெக்கே இல்லை சுத்தமாக.
எனக்கு தெரிஞ்சு இது ப்ரீடிங்க்கு, அதாவது இந்த மேட்டிங்காண்டி தான் கொத்தி கொத்தி வச்சிருக்கு ரொம்ப. ஏன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால தான் இந்த பிரச்சனை. 2 எக் இருக்குது ஃபீமேலு, 2 எக் வச்சிருக்கு. அதுக்கடுத்து அதே கேஜில் உள்ள இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எக் வச்சிருக்கு. இந்த பேர் ரொம்ப மோசமாக வச்சிருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன அப்லோடில் அதுக்கு முந்தின அப்லோடில் 3 சிக்கையும் ரொம்ப பாத்ரூம் உள்ள க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்துச்சு சொல்லியிருந்தோம். ஆனால் 3 சிக்கையும் நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கிளச்சுக்கு ஒரு எக் வச்சிருக்கு. இது ஃபைனலாக எத்தனை எக் வைக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி இந்த வீடியோவே ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு. 10 நிமிஷம் நெருங்கிட்டு பேட்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக போகும். அப்படி இல்லை நீங்கள் பேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிக்கு எக்கு அப்படின்னு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். சில பேருக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும், என்னடா இவ்வளோ நேரம் வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக போர் அடிக்கும். டப்புன்னு ஸ்கிப் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஃபுல்லாக உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இது இந்த ஆஃப்ரிக்கனுக்கு நேராக கீழே உள்ள கேஜில் ஒரு பேர் போட்டிருந்தோம். இதுவும் புது பேர் தான். இந்த பேரும் போட்டு எக் வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு 5 எக் வச்சுச்சு. இந்த 5 எக்கும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நம்ம ஃப்ளாஷ் லைட் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஃப்ளாஷ் லைட் போட்டு செக்கு எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபுல்லாக வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். இந்த பேரை நம்ம வந்து வேறு கேஜிக்கு மாத்திர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. வியூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோடு கண்டிப்பாக வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் லைட் போட்ட வீடியோ கண்டிப்பாக வரும். எக்கு செக் பண்ணுற வீடியோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.